ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் அண்ட் கிரீன் ரெசிபீஸ். இப்போ கேப்சிகம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் கறி பவுடர், அப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கிட்டேன். அடுத்து இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி இதோட சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் கிரீன் கேப்சிகமை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மசாலாவோடையே நான் சேர்த்துக்கிட்டேன். கேப்சிகம் கூட எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஸ்டார்ச் சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கடலை மாவு கூட சேர்க்கலாம், ஆனால் கடலை மாவோட கார்ன் ஸ்டார்ச் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவிக்கு. அப்புறம் இந்த கார்ன் ஸ்டார்ச் மிக்ஸ் பண்ண தண்ணியை மசாலா கேப்சிகமோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் மூடி வச்சிட்டேன். அப்படியே மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தியும் நான் சேர்த்து மூடி வச்சேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து போட்டு அப்புறம் அந்த சப்பாத்தி கூட நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் இதை தான் நான் பேக் பண்ணி கொடுத்தேன் அன்னைக்கு. இந்த கேப்சிகம் கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு, பூரிக்கு, சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அப்புறம் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.